வீட்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு செய்ய முடியாத நிலைமையில இருந்தீங்கன்னா இந்த முட்டை பிரியாணியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா 2 பேருமே வெஜிடேரியன்றதுனால எனக்கு எப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கண்டிப்பா இந்த முட்டை பிரியாணி தான் செஞ்சு சாப்பிடுவேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபி. டக்குன்னு நீங்க செஞ்சு கொடுத்துடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவிச்ச முட்டை இதோட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினால நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊத்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டுக்கிறேன். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை சேர்த்துட்டு 2 விசில் வந்ததும் ஏர் ஃபுல்லா போனதும் திறந்துட்டு நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.